கடந்த காலத்தில் நீங்கள் செய்த சில சங்கடங்கள் மீண்டும் தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் ஆற்றலை குருவும் செவ்வாயும் உங்களை பற்றி தப்பாக பேசுகிற இடத்துல நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு வழி தெரியாமல் இருந்தீங்கன்னா இப்போ வெளியில் வருவீங்க. இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கு ரிலேஷன்ஷிப்பில். ஆனால் இந்த செவ்வாய் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய பிரச்சனைகளை குரு மிதுன ராசியிலிருந்து தன் பார்வையை கொடுக்கிறார். குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. ஆனால் செவ்வாய்க்கு சனியின் பார்வையும் வருது. பொதுவாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சனி பார்வையில் செவ்வாய் இருந்தாலோ செவ்வாய் பார்வையில் சனி இருந்தாலோ உலக அளவில் உயிரிழப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அது ரொம்ப இருக்காது. என்ன சார் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறீங்க? முன்னுக்கு பின் முரணாக பேசலை, இருக்கிறத சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். அது எதுக்கு சார் செவ்வாய் பயிற்சி பலன்கள் சுக்கிர பயிற்சி பலன்கள்னு குறிப்பிட்ட கிரகங்களுக்கு மட்டும் போட்டுட்டு வரீங்க? ஏன் பொதுவாக பல பலன்கள்னு போட்டுட்டு வரீங்களே, ராசி பலன்கள்னு போட்டுட்டு வரீங்களே, அதில் இந்த பலன்களில் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சில பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஆக்சுவலாக இது எதுக்காக சொல்கிறது அப்படின்னா, சுக்கிரன் ஒரு விதத்தில் இம்பார்ட்டண்ட், முக்கியமான கிரகம். அதே மாதிரி செவ்வாயும் ஒரு விதத்தில் இம்பார்ட்டண்ட். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அம்மா பையன், அம்மா பொண்ணு, அப்பா பையன், அப்பா பொண்ணு, இல்லை அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. என்ன காரணம்னா இந்த செவ்வாய் தான் காரணம். எப்படி சுக்கிரன் கணவன் மனைவி உறவில் ஒழுங்காக இருக்க உதவியாக இருக்கோ, அது மாதிரி இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் உடன்பிறப்புகளுடனும் தாயாருடனும் மனஸ்தாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். அப்படி சப்போஸ் இது ஒழுங்காக இல்லை அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் அக்ரெசிவ்னஸ் ஜாஸ்தி ஆகும். கோபம், வெறி, எரிச்சல், ஆளுமைத்தன்மை இதெல்லாம் ஜாஸ்தி ஆகும். இது ஆளுமைத்தன்மை தொழிலில் இருக்கலாம், ஆளுமைத்தன்மை வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்க கிட்ட இருக்கலாம். ஆனால் ஆளுமைத்தன்மை அண்ணங்கிட்டையோ தம்பி கிட்டையோ அப்பா கிட்டையோ அம்மா கிட்டையோ இருந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்காது. அதனால தான் செவ்வாய் சில இடத்துல சட்டிலாக இருக்கணும், சில இடத்துல நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கணும். அதனால் இந்த செவ்வாய் பயிற்சி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய முயற்சியில் நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருப்பார். இந்த செவ்வாய் பயிற்சி நல்லா இல்லை, உங்கள் ராசிக்கோ உங்கள் லக்னத்துக்கோ இந்த செவ்வாய் பயிற்சி ஒழுங்கான இடத்துல இல்லை அப்படின்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையை ஏற்படுத்தும், மனஸ்தாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எடுத்தவொடனே கை ஓங்கிடுவாங்க, பலார்னு அடிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம்னா இந்த செவ்வாய் கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பார், நீச்ச பங்கமாக இருப்பார், இல்லாட்டி மகரத்தில் உச்சமாக இருப்பார், இல்லாட்டி 4ஆம் இடத்துல இருப்பார், 2ஆம் இடத்துல இருப்பார். இந்த மாதிரி இடங்களில் இருந்தால் செவ்வாய் இருந்தார்னா நீங்கள் பேசுகிறதே அடிக்க வர மாதிரி தான் இருக்குது. இவன் என்னப்பா அப்படி கோவப்படுறான், அக்ரெசிவாக அடிக்க வர மாதிரி செயல்படுறான்னா அதுக்கு காரணம் இந்த செவ்வாய் தான். அந்த செவ்வாய் பயிற்சி மாதம் நடந்துட்டு இருக்கு. எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. எங்கே அப்படின்னு கேட்டால் விருச்சிக ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார், குருவோட வீட்டில். இந்த குருவோட வீடுங்கிறது அவர் உச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார். அதில் இந்த நல்ல விசேஷம் என்னென்னா, குரு மிதுன ராசியிலிருந்து தன் பார்வையை கொடுக்கிறார். குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. ஆனால் செவ்வாய்க்கு சனியின் பார்வையும் வருது. பொதுவாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சனி பார்வையில் செவ்வாய் இருந்தாலோ செவ்வாய் பார்வையில் சனி இருந்தாலோ உலக அளவில் உயிரிழப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அது ரொம்ப இருக்காது. என்ன சார் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறீங்க? முன்னுக்கு பின் முரணாக பேசலை, இருக்கிறத சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ சனியுடைய பார்வையில் செவ்வாய் இருக்கார், சனியுடைய 10ஆம் பார்வையில் செவ்வாய் இருக்கார், செவ்வாயுடைய 4ஆம் பார்வையில் சனி இருக்கார். ஆனால் அதே சமயம் இந்த செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்குது. குரு பார்வையில் எந்த கிரகம் இருந்தாலும் தன்னுடைய ஆக்ரோஷத்தன்மையை குறைச்சிரும். செவ்வாய் சனியின் பார்வையில் இருந்தால் ஆக்ரோஷத்தன்மை நெருப்பு மாதிரி இருப்பார். குரு பார்வையில் செவ்வாய் இருந்தால் வீட்டுக்குள்ளார ஒரு சிம்னிக்குள்ளார விளக்கேற்றி வச்ச எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருப்பார். அந்த மாதிரி குரு பார்வையில் செவ்வாய் வந்தாருன்னா ஒரு சிம்னிக்குள்ள அடங்கின நெருப்பாக இருப்பார். ஆனால் சனியின் பார்வையில் வந்தால் வீட்டையே பற்ற வைக்கிற அளவுக்கு ஆற்றல் வந்துடும். அதனால தான் இந்த குரு பார்வையில் வர செவ்வாய் ஒரு
மாற்றத்தை தரக்கூடிய செவ்வாய் பயிற்சியாக இருக்குது. அதுவும் குருவோட வீட்டுக்கே போகிறார். சனியும் குருவோட வீட்டில் இருக்கார். அதனால் சனியின் பாதிப்பு குறையக்கூடிய நேரம். இந்த சனி பாதிப்பு குறையக்கூடிய செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்கிறதுனா டிசம்பர் 7ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில் செவ்வாய் இருக்க போகிறாரு. குருவின் பார்வையில் குரு வக்கரமாக இருக்கார். அதனால் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது உங்கள் ராசிக்கு அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். மீன ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். பாக்யாதிபதி உச்சத்தை நோக்கி போகிறார் 10ஆம் இடத்துல குரு பார்வையில், ராசிநாதன் பார்வையில். இதை விட என்ன விசேஷம் வேணுங்க? ஜென்ம சனி பாதிப்புகளை குறைக்கக்கூடிய வகையில் செவ்வாய் கண்ட்ரோல் பண்ணுவார், குரு கண்ட்ரோல் பண்ணுறார். நீண்ட நாட்களாக உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள், நிலத்தை எங்கேயோ ஊருக்கு வெளியில் காட்டுக்குள்ளே வாங்கி போட்டிருப்பீங்க, அதுக்கு நடந்து போகிறதுக்கே வழி இல்லைன்னு சொல்லுவீங்க. இப்போ கவர்மெண்ட் அதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்து அதை விற்கிறதுக்கும் உதவி செய்யும். இதனால் உங்களுக்கு நிலம் சார்ந்த வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி பூர்வீக சொத்து சம்பந்தமாகவும் சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய பதவி விஷயத்தில், கௌரவ விஷயத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, உங்கள் உடம்புல மட்டும் கொஞ்சம் அசதி இருக்கும். ஏன்னா ராசியில் சனி செவ்வாய் பார்க்குறாரு. உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய நேரம். அதனால் உடம்புல உஷ்ணம் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. கணவன் மனைவி உறவில் கணவருடைய இல்லை மனைவியுடைய தேவையை பூர்த்தி செய்வீர்கள். ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த சில சங்கடங்கள் மீண்டும் தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் ஆற்றலை குருவும் செவ்வாயும் உங்களுக்கு வாரி வழங்கி எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். அலுவலக ரீதியாக சக பணியாளர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிக்கலிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது ஒரு சிக்கலில் உங்களை சிக்க வச்சுட்டாங்க, உங்களை பற்றி தப்பாக பேசுகிற இடத்துல நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு வழி தெரியாமல் இருந்தீங்கன்னா இப்போ வெளியில் வருவீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, குரு செவ்வாய் 4-10 கூடிய இடத்துல உக்காந்துருக்காங்க. இந்த 4-10ங்கிறது வந்து ஒரு பெரிய குரூஷியல் பிளேஸ். 1, 4, 7, 10 இதெல்லாம் ஒரு குரூஷியல் பிளேஸ். இப்போ 4-10 செவ்வாய் குரு உக்காந்துருக்காங்க. 10ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 1ஆம் இடத்து சனியை பார்க்குறாரு. சனியுடைய குதர்க்க பேச்சுக்கள், குதர்க்க சங்கடங்களை தட்டி உக்காத்த வைப்பார். இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து டிசம்பர் 7 டு ஜனவரி 15. உங்களுக்கு பதவியில் மாற்றம் ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வருது. அதே சமயம் குடும்பத்தில் இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாட்டில் தீர்வை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் அலுவலக ரீதியாக மேலதிகாரிகளின் பேச்சினால் ஏற்பட்ட குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்கள் பேச்சினால் வந்த சங்கடங்கள் குறைவதற்கு வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் தந்தையுடன் ஏதாவது மனஸ்தாபம் ஏற்பட்டிருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்க. அதே சமயம் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இப்போ மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் தந்தையுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்லது. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு நெருங்கிய நட்புடன் செயல்படுவார்கள். அவர்களால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கு ரிலேஷன்ஷிப்பில். ஆனால் இந்த செவ்வாய் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார். ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சிக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுனா, குருமங்கள யோகம் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால நீங்கள் உங்களுடைய தாய் வழி பேச்சை கேட்டு நடப்பது நல்லது. தாயார் பேச்சை கேட்டு நடக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால், எனக்கு தாயார் இல்லை சார், எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, இல்லை எங்கள் அம்மா கூட நான் இல்லை, எங்கள் அம்மா கிட்ட நான் டெய்லி பேச முடியாது, நான் ஃபாரினில் இருக்கேன், இல்லை எங்கள் அம்மா வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, நான் பேச முடியாது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தாயார் தான் மெயின். தாயாருக்கு தினமும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு, இல்லை தாயார்கிட்ட மானசீகமாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இல்லையா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ், அம்மா ஹாய் அம்மா ஹவ் ஆர் யூ, எனக்கு இந்த ஒரு சின்ன குழப்பத்தில் இருக்கேன், ஜஸ்ட் ஒரு மெசேஜ். அங்கேருந்து அவங்களுடைய மனசு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படும். மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா தாயார் சொல் பேச்சு கேட்டு நடங்க, மன நிம்மதி ஏற்படும். இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை நல்கக்கூடிய வகையில் இருக்குது
அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகளையும், குறிப்பாக உறவுகளுக்குள்ள உங்கள் மனஸ்தாபங்களை குறைப்பதற்கும், வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய ஆக்ரோஷத்தன்மையை குறைப்பதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் சில பேர்த்துக்கு தேவையில்லாமல் போலீஸ் கேஸு வழக்குன்னு இல்லாமல் இருக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.